பேசிருங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இதை வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். உடனே விஜய் வந்து பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. போடா மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்லாத விளையாட்டுக்கெல்லாம்? திமுக அதிமுக சரணடைஞ்சிட்டாங்கன்னு திருப்பி இவங்கள வந்து விமர்சிக்கிறீங்களே தவிர பிஜேபி செய்த ஒரு விஷயத்தை நேரடியா இன்னைக்கு சுட்டி காட்டி எதுவுமே விமர்சிக்க மாட்டேன்றீங்களே. வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது, அது விமர்சிக்கக்கூடிய களம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இப்படி பேசுறது அரசியல் மேடை வர மனசுல மேடை கிடையாது. இருக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்த்து. சென்னையில டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும் கண்ணாடி சார். அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். யாரு? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்ப்பா. தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளு. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. சின்ன பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, விஜய் சார் நீங்களாம் ஒரு தலைவரா, நாங்களாம் உங்க பின்னாடி வருவோமா, போங்க போய் நடிக்கிற வேலையை போய் பாருங்க. கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான், சிஎஸ்கே. அதுக்கு வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிகே தான். நீ எப்படி எருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இந்த அணி அந்த அணி டெல்லி அணி இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிகே அடிச்சு நொறுக்கும். இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பறக்கும். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இந்த கௌசிக் கொண்டான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். And it is not an ordinary emotion, it is a powerful oceanic emotion. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். ஆத்தி அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. நீங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு உறுதிமொழியை ஒண்ணு கொடுக்கணும். இது ஒருத்த இது சொன்னாலும் சரி. ஐயோ, எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இவன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட சத்தியமா நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மள அறியாம ஒருத்தவங்களை பத்தி நினைப்போம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. உங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்ல, விவசாயி விவசாயி விவசாயி. கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா அப்படிலாம் இல்லனே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன் போடா. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். ரொம்ப நெஞ்ச நக்காத. இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வா போலாம். உள்ள வெளியே எனக்கு விவசாயத்தை பத்தி டீடைல்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்காரங்களுக்கு கஷ்டம். அதனால மத்தவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எனக்கு விவசாயத்தை பத்தி டீடைல்டா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் திமுங்களா? எப்படி
அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் செத்த இடத்துல நீ போய் நின்னியா, செத்த வீட்டுக்கு நீ போனியா, நீ துள்ள துடிக்க ஓடுறீல, ஸ்பாட்ல பிரச்சேஸ் பண்றான், 10 பேர் செத்துட்டான், அதுக்கு நடவடிக்கை நானு. நீ துள்ள துடிக்க ஓடுறீல, நீ ஒரே ஏரோட்ராமன் உன்னை கேட்கறானே, நீ தானே விஜய், நீ தானே மக்கள் பெரிய அளவுல நான் தான் இது நாம வரப்போறேன், அடுத்த சீமா வரப்போறேன், நான் தான் டிஎம்கே எதிரின்னு சொல்றீல, உனக்கு அறிவு இருக்கா, ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம். நம்மளுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்க அது செஞ்சுட்டேன் இது செஞ்சுட்டேன் அப்படின்னு நிறைய பெருமையா சொல்லிக்கிறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை பத்தி ஒண்ணு பேசுவோமா? ஏய் வாய முன்னேந்து போட, ஏதா அசிமா பேச போற. இந்தியாவிலேயே அது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாம திவாலாக போகுதாம். என்னடா சொல்ற? அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டதுதான் காரணமா. தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. போது நாளை யாரை எழுப்பி விட்டது? கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்து உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சரி அதை விடுங்க. இன்னும் மூஞ்சே பாட்டில் மாதிரி ஆகி போச்சு. சரக்கு ஞாபகம் வந்துருச்சா? போ சரக்கு சாஞ்சி படுத்துக்க, நான் பாத்துறேன். போ பெருசே. மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அத அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். கிழிப்பான் அவன், கிழிப்பான். சோ இப்படி எல்லாம் நம்ம பேசினா காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படி எல்லாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பயப்புண்டா இருக்குல்ல, ஐயா உலக மகா மேதைகளே, ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பாக்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. கும்மனாஜி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டா பைய. அடுத்து நம்மளுடைய கடல் விவசாயிகளான நம்மளுடைய மீனவர்கள், உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்க கூடாது, கையே வைக்க விட கூடாது. கதே நீ ஊன் சொல்லு பூந்து அடிக்கிற, கதே நீ ஆன் சொல்லு பூந்து அடிக்கிற, கதே நீ ஓகேன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, ஓகே கதே நீ பாருன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. அந்த செருப்பராவின மூல அடிச்சு தோர்த்தலாம். மீனவர்களே, அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கான பாதுகாப்பு பக்காவா இருக்கும். இப்படி இருக்கும்போது அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. நீ என்னடா சொல்ற எங்களுக்கு தெரியும், நீ மூடு. இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி எதுவும் கேள்விப்பட்டதில்லையே. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. மக்களோட ஃபீலிங்ஸ் பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் இப்போ மனநல பாதிப்பா மாறிட்டு இருக்குங்கிறதா நினைக்கிறேன். கீழ்பாக்கத்துல இவங்க எல்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ளார அட்மிட் பண்ற மாதிரி நிலைமை வந்துருந்தா என்னோட. இல்லங்க, உண்மையிலேயே சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. உள்ள செத்துறீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேரு குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி முழுகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. நன்றி இல்லாம தெரியுறாங்க நாதாரி பையன். பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மத்தவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. சிஎம் சாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும்
ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. அவங்களாம் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். குடும்பம் குடும்பமா இறங்குவாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு. போடாஸ். ஏய், அருவருப்பா இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா யாராலையும் தடுக்க முடியாது. மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி போடா. சாடிஸ் இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டுதா. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? மூடு சரி மூடியாச்சு போ. இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிகே ஆட்சி வரட்டும். நானும் உதிக்கட்டும்னு சொல்லாம்னு நினைச்சேன், பார்த்தா அதை வேற திருச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? திருநெல்வேலியில, நாங்குநேரியில இப்போ ரீசெண்டா ஒரே லைன்ல சொல்லணும்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, அதையே சொல்றேன். ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி பண்ணிட்டு இருக்க. 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி ஓடிச்சிருக்கேன். மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான உண்மையான உணர்வு பூர்வமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு நமது டிவிக்கு அரசு கொடுக்கும். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர். என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, இப்ப வாங்க. வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சமாளிக்கிறான் பாரு. சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். உங்களோட நான் இருக்கேன். போடா தேங்காய் அடிச்சு போடா போடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.